செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கடவுள் வந்துடுவார். வருவாரா? ஏதோ புரியுது என்னன்னு? நம்ம இலைக்கு சாப்பாடு அதுவாக வருமா, யாராவது வைக்கணுமா? அந்த யாராவது வச்சார்ல, வடை வச்சாரா அவர் யார்? அப்பளம் வச்சாரா அவர் யார்? அந்த குண்டானில் இருக்கிற சோறு தானாக வராதுல்ல. அதனால் கடவுள் எங்கே இருக்காருன்னா கரண்டியில் இருக்கார். கரண்டி யார்கிட்ட இருக்கு? கடவுள்கிட்ட இருக்குது. ஏதாவது புரியுதா அந்த ரகசியம்? ரைட், கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சிறப்பு. இந்த செய்யும் தொழிலே தெய்வம் என்ற அந்த அடிப்படையில் செஞ்சி தேவதானம்பேட்டை கிராமம் இந்த அற்புதமான ஞான சபையில் இன்றைக்கி மருத்துவ முகாம் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் தீபம் அறக்கட்டளையின் சார்பாகவும் அரிமா சங்கம் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம். திருப்பி இது கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. குளிச்ச ஆற்று தண்ணியில் நம்ம திருப்பவும் குளிக்க முடியாது. டு யூ அக்ரி? குளிச்ச ஆற்று தண்ணியில் நம்ம திருப்பவும் குளிக்க முடியாது. அதான் காலம். ஏன்னா அந்த தண்ணி போயிடுச்சு. திருப்பி இது புது தண்ணி அந்த போயிடும். எதாவது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காலத்தை எவர் ஒருவர் முறையாக பயன்படுத்துகிறாரோ அவர் இந்த உலகில் வாழ்வாங்கு வாழலாம். ரொம்ப சிறப்பு. எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நம்ம செய்கிற பணிகள் கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அதனால் கடவுளுக்கு நம்ம எல்லாமே தெரியுன்றதுனால நம்ம என்ன பண்ணோம்? அறிவு, எண்ணம், மூச்சு, பேச்சு அனைத்துமே இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவேன். இப்போ நான் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் போய் சாஷ்டாங்கமாக விழுந்துருவேன். இறைவா எல்லாம் உன்னது, எது நல்லது, போற்றலும் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்ற மாதிரி எல்லாமே இறைவனுக்கு. நம்ம 100 வருஷம் கழிச்சு இந்த உலகத்தில் இருப்போமா? ஆனால் உயிர்கள் இருக்கும், இந்த பூமி இருக்கும், இந்த ஆகாயம் இருக்கும், இயற்கை இருக்கும். நம்ம இந்த தேகத்தில் இருக்க மாட்டோம். அதனால் நம்மோடு இருக்கும். நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் நம்மோடு இருக்கும், நம்ம தொண்டு நம்மோடு இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் நம்ம பாதம் பணிந்து நான் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது, அற்புதம்.